காங்கிரஸ் எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் எங்களுக்கு வேணும், இல்லைன்னா அது கிடையாது, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களே கூட்டணி கட்சியில் எந்தெந்த இடங்களை கொடுத்து அந்த இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற திமுக காரன் என்ன தெரியுமா நினைக்கிறான், இந்த முறை நம்ம தான் நிற்கணும் அந்த இடத்துல, தொடர்ந்து கூட்டணிக்கே வேலை செய்து நாங்கள் சோர்வடைந்து விட்டோம், நாங்கள் இங்கே கட்சியை வலுப்படுத்தி இந்த கடந்த காலங்களிலே மிகப்பெரிய அளவிலே நாங்கள் கட்சிக்காக உழைத்திருக்கிறோம், அப்போ எங்கள் திமுகவில் இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய நகர செயலாளர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மனநிலைமை என்ன ஆகும்னா, அவங்க மனநிலையை மீறி நீங்கள் சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டான். தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்கிற போது இது கூட்டணி கட்சிக்கு நிரந்தரமாயிடும் இந்த தொகுதி, அப்போ திமுக அந்த இடம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவங்க வந்துட்டான்னா வேலை செய்ய மாட்டான். சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை, சீட்டு கொடுக்கலனாலும் பிரச்சனை. ஆமாம், அப்போ ஏற்கனவே திமுக நின்ன இடங்களை காட்டிலும் கூடுதலாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க, கூட்டணி கட்சியும் அதே மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் இந்த மாதிரி அவங்க நினைக்கிற அளவுக்கு எண்ணிக்கையில் அவங்க சீட்டு கொடுக்கணும்னு சொன்னால் கேரளாலேருந்து ஒரு 20 சீட்டு, கர்நாடகாலேருந்து ஒரு 50 சீட்டு வாங்கி தான் இவங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும். அப்படி இல்லாத 230 நாள் நீங்கள் பிரித்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. அதனால தான் இன்றைக்கு வரையில் இந்த கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் இத்தனை கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கிறது என்று எந்த விதமான பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்த முடியாத ஒரு கையறு நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது.